Constrained maximum minima, Lagrange's method of undetermined multiplier. இந்த டாபிக்ல தான் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த பேரில் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறைய சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிறோம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. சரி, வாங்க ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பார்ப்போம். The temperature u of x, y, z at any point in space is u equal to 400 xy z square. Find the highest temperature on surface of the sphere x square plus y square plus z square equal to 1. சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன் u அப்படிங்கிறது 400 xy z ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது டெம்பரேச்சரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நமக்கான ஸ்மால் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். சரி, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், இந்த ஸ்பியர் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இதுதான் கன்ஸ்ட்ரைன்ட். இதுல இருந்து தான் நம்ம ஃபை அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ஃபை ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரி, இப்போ கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். யூஸ்வலா ஸ்மால் எஃப் பிளஸ் லேம்டா ஃபை அப்படின்னு எழுதுவோம். நம்ம இந்த இடத்துல அந்த ஸ்மால் எஃப் யூ அப்படின்னே எடுத்துக்கிட்டோம். சரி, அந்த யூங்கிற ஃபங்க்ஷன் ஃபைங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டையும் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேபிட்டல் எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்புறம் இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும், அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். சரி, வாங்க முதல்ல எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, 400 xy z ஸ்கொயர் இருக்குது. இங்க y z ஸ்கொயர் இதெல்லாம் கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா 1. மற்ற மல்டிபிள் இருக்கக்கூடிய 400 y z ஸ்கொயர் எல்லாம் அப்படியே வச்சுக்கிங்க. அப்போ 400 y z ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த டேர்ம் வந்தீங்கன்னா லேம்டா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். லேம்டா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிங்க. எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2x வருது. ஸோ 2 லேம்டா எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தடுத்த டேர்ம்ஸ் என்னன்னு பாருங்க, லேம்டா ஒய் ஸ்கொயர் இருக்கும், லேம்டா இசட் ஸ்கொயர் மைனஸ் லேம்டா அப்படின்னு இருக்கும். இந்த 3 டேர்ம்லையுமே எக்ஸ் இன்வால்வ் ஆகலை. அப்படின்னா 3 டேர்மே கான்ஸ்டன்டா எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா 0. ஸோ அந்த 0வை நம்ம ஆட் பண்ணிக்கல. அதை இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதிருக்கோம். இப்போ இதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அடுத்ததா இசட்டை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க, அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? இந்த 3 ஈக்குவேஷன்ல அடுத்ததான் நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 ஈக்குவேஷனுமே 2ஆல டிவைட் பண்ணிடுங்க. அப்படி டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல லேம்டா எக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த லேம்டா எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். அதே சேஞ்சை இந்த மற்ற 2 ஈக்குவேஷன்லையும் செய்கிறோம். அப்படி செஞ்சா என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. 200 y z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் 200 x z ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா y அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் 400 xy z ஈக்குவல் டு மைனஸ் லேம்டா z அப்படின்னு இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷனுடைய ரைட் ஹேண்ட் சைடு கவனிங்க, மைனஸ் லேம்டா எக்ஸ் மைனஸ் லேம்டா ஒய் மைனஸ் லேம்டா இசட் இருக்குது இல்லையா? அந்த xy z மல்டிபிள் இருக்கு பாருங்க, அதை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்படின்னா 3 ஈக்குவேஷன்லையுமே
மைனஸ் லேம்டா இருக்குது. இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இசட் இருக்கு, இங்கேயும் இசட் இருக்கு. அந்த இசட்டை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ 3 ஈக்குவேஷன்லையுமே ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் லேம்டா இருக்குது. அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்மளால ஈக்குவேட் பண்ண முடியும். இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணி எழுதுனா என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அடுத்ததான் நம்ம என்ன சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 200க்கும் இந்த 200க்கும் கேன்சல் பண்ணிட முடியும். இந்த இசட் ஸ்கொயருக்கும் இந்த இசட் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிட முடியும். அப்போ மீதி என்ன இருக்கும்? இந்த ஒய்யை கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணீங்க, அப்போ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணீங்க, அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த 200க்கும் இந்த 400க்கும் சிம்பிளை பண்ணீங்கன்னா இங்கே 2 இருக்கும். இந்த ஒய்யை கொண்டு வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இந்த எக்ஸையும் இங்கே இருக்கிற எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் சாரி, இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த கண்டிஷனை கொண்டு வந்து கன்ஸ்ட்ரைன்ல இப்போ பயன்படுத்துவோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. இங்க எக்ஸ் ஸ்கொயரை நாம ஒய் ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இசட் ஸ்கொயருக்கு பதிலாக 2y ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாக்குறீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. அகெயின் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்குது. y ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்குது. இதை கொண்டு வந்து இங்க பயன்படுத்துங்க. நம்மளால எக்ஸனோட வேல்யூ, ஒய்னோட வேல்யூ, இசட்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 அப்படின்னு கிடைக்குது. இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒய் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 1/4 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2ன்னு இருக்கும். அப்போ இசட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எக்ஸ் ஒய் இசட்னோட வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதை ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக எழுதிருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அந்த டெம்பரேச்சர், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ டெம்பரேச்சர் ஃபங்க்ஷனில் இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். நமக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அல்லது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வேணும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸ் ஒய் இசட் இது மூணுத்தினுடைய பாசிட்டிவ் நம்பரை எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது பாருங்க. u ஈக்குவல் டு 400 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 400ல பாதி 200, அகைன் 200ல பாதி 100, அகைன் 100ல பாதி 50. அப்போ u ஈக்குவல் டு 50, u ஈக்குவல் டு 50 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கற்றுக்கட்டும். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங். Learn continuously. Thank you so much.